பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவாராக. இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது இல்லையா? நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். அநேகருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். பின்னாடி பாருங்கள், குழி முழல்ங்க, எக்கச்சக்கமாக குழி முழல்கள் இருக்குது பாருங்கள். இது எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்குது பாருங்கள். நிறைய இருக்குதுங்க உள்ள. கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். ஒரு வசனம் எனக்கு நான் வாசிக்கணும்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், சங்கீதம் 69வது சங்கீதம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசலில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானேன். நிறைய பேர் உங்களுக்கு விரோதமாக பல விஷயங்களை பேசி உங்களை துக்கப்படுத்துகிறாங்களா? அதை பார்த்து மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடல் ஆகிட்டீங்களா? மதுபானம் பண்ணுறவன் எப்போ பார்த்தாலும் பெணாத்திக்கிட்டு ஏதாவது பாடிக்கிட்டு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான் இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய லைஃப் தள்ளப்பட்டிருக்குதா? உங்கள் லைஃப் தள்ளப்பட்டிருக்குதா? அநேகருடைய வார்த்தை என்னால் சகிக்க முடியல, அநேகருடைய சொற்கள் என் வேதனையாக மாறிச்சு, எனக்கு துக்கமாக மாறிச்சு, நான் ரொம்ப கலங்கிக்கிட்டு இருக்கிறேன், கண்ணீர் ஒடிச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்கள் கண்ணீரை கர்த்தர் களிப்பாக மாற்றுவார். உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றுவார். உங்களுடைய எல்லா கலக்கத்தையும் கர்த்தர் நிச்சயமாக ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். அதுதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. சிலருடைய ஒவ்வொரு காரியங்கள் சொல்லப்படுகிறது பாருங்கள். வாசலில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். எனக்கு நிறைய பேர் எனக்கு விரோதமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானேன். நான் ரொம்ப பொண்ணாத்தி பேசி ஒரு மாதிரி மனசு வேதனை ஆயிடுச்சின்னு சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். உங்கள் கலக்கத்தை உங்கள் கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய எல்லா புலம்பலையும் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவாராக. கர்த்தருடைய சமத்தில் செபிக்கட்டுமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய கண்ணீர், வேதனை, துக்கம், கலக்கம் எல்லாம் மறைந்து போகட்டும். அநேகருடைய வார்த்தைகள் இந்த மகனையும் இந்த மகளையும் இந்த குடும்பத்தையும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்கி ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய சுகம், ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். எல்லா கண்ணீரையும் மாற்றி, கலக்கத்தை மாற்றி ஒரு புதிய சமாதானத்தினால் இடை கட்டுங்க. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். நம்முடைய நாம் மையப்பட்டு சாமி, கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவருடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறேன் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை சமாதானப்படுத்தி நடத்துவாராக. ஆமென்.